கால்பந்து சாம்பியன்ஸ் மனிதர்களும் விலங்குகளும். மண்ணின் மிகப்பெரிய அரங்கில் மாபெரும் நிகழ்வு தொடங்கியது. இது சாதாரண கால்பந்து போட்டியல்ல, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் நடந்த உலகப் போட்டி. தயாராகும் அணி மனிதர்களின் அணியை பிரபல வீரர் அருண் தலைமை தாங்கினார். அவருடன் ஒரு குழு திறமையான வீரர்கள் அர்ஜுன், ரமேஷ், அப்துல், தீபா, சோனியா மற்றும் அவர்களின் பயிற்சியாளர் செல்வம். மற்றுப்புறம் விலங்குகளின் அணியை சிங்கம் ராஜா தலைமை தாங்கியது. உடன் ஆட்டுக்குட்டி ராகுல் விரைவாய் ஓடுபவன், கழுதை கோபால் மிகுந்த சக்தி வாய்ந்தவன், குரங்குமணி கைவிரலில் வல்லவன், யானை வீரா அமைதியான ஆனாலும் சக்தி வாய்ந்தவள், மயில் திவ்யா விரைவில் நடிக்கும் வீராங்கனை ஆகியோர் அணியில் இணைந்தனர். போட்டியின் போட்டி தொடங்கியது. முதல் நிமிடத்திலேயே குரங்குமணி தன் விரைவான நகர்வுகளால் மனிதர்களின் தடுப்பினை தாண்டி பந்தை முன்னேற்றினான். ஆனால் தீபா நம்பிக்கையுடன் பந்தை பிடித்து ஒரு நாயகி போல் தனது அணிக்காக ஓடி விலங்குகளின் கோல் பகுதிக்கு அருகில் சென்று ஒரு அழகான ஷாட்டை அடித்தாள். ஆனால் யானை வீரா ஒரு பெரிய தடுப்பாக நிற்க பந்தை பாதுகாத்தது. சிக்கல்கள் என் புதிர்கள் கழுதை கோபால் தனது வலிமையால் பல தடைகளை உடைத்துச் சென்றான். ஆனால் மனிதர்கள் புத்திசாலித்தனமாக விளையாடினர். அர்ஜுன், சோனியா இணைந்து விலங்குகளின் பாதுகாப்பு வரியை முறியடித்து ஒரு கோலை அடித்தனர். விலங்குகளும் விடாமுயற்சியுடன் விளையாடின. மயில் திவ்யா தன் கண்கொள்ளா வேகத்தில் ஓட சிங்கம் ராஜா ஒரு சக்தி வாய்ந்த ஷாட்டை அடித்து விலங்குகளுக்கு கோல் பெற்றுத் தந்தான். முடிவு போட்டி கடைசி நிமிடம் வரை ஒரே சமமான நிலையில் இருந்தது. 2-2. கடைசி வாய்ப்பு மனிதர்களுக்கு. ரமேஷ் ஒரு சிறப்பான பாஸ் விட்டார். அப்துல் ஓடி வந்து அதனை கோலாக மாற்றினார். மனிதர்கள் வென்றனர், ஆனால் விலங்குகள் கோபிக்கவில்லை. முடிவில் அனைவரும் ஒன்று சேர்ந்து நட்புடன் கைகுலுக்கினர். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான திறமைகள் கொண்டவர்கள். ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே சிறப்பாக விளையாட முடியும். அருணும் ராஜாவும் ஒருமித்துச் சொன்னார்கள். இது வெறும் போட்டி அல்ல, மனிதர்களும் விலங்குகளும் நண்பர்களாக இணைந்த வரலாற்று நாள்.